ஒரு டீச்சரை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, டெர்மினேட் பண்ணுறாங்கன்னா மற்றவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களன்னா அவங்களுக்கும் இது என்றைக்கானா ஒரு நாள் நடக்க போகுது அவங்க உணர்றாங்களான்றது கேள்வி. ஒரு ஸ்டூடெண்ட்டை வெளியில் நிற்க வைக்கிறாங்கன்னா மற்ற 10 பேரண்ட்டு போய் கேட்கணுமா வேண்டாமா? ஒரு 10-20 டீச்சர்களும் பேரண்ட்ஸை போய் கேட்டோமானா மறுநாளைக்கு அது மாதிரி அந்த இன்சிடெண்ட் நடக்காது. உங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் டிஓ ஆஃபீஸ் உண்டு. தனியார் பள்ளிக்கூடங்கள், அது சிபிஎஸ்சி இருந்தாலும் மெட்ரிகுலேஷன் இருந்தாலும், டிஇஓ அண்ட் சிஇஓ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் ஸ்கூல். ஸோ உங்கள் உரிமைக்காக குரல் கொடுங்க. யாருடைய சண்டை போட வேணாம், அவமரியாதையை பேச வேணாம், எதிர்த்து பேச வேணாம். ஒருத்தருக்கு தப்பு நடக்குதுன்னா அதை மற்றவங்க தட்டி கேட்டால் தான் நியாயம் கிடைக்கும். உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம் என்பதை பற்றிய பதிவேற்றங்கள் பண்ணிட்டு வரேன். நான் ஏற்கனவே சொன்னேன், த மோஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டட் பீப்புள் ஆர் த டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி ஒரு பதிவு தான் இது. ஒரு டீச்சர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அவங்க நேர்லையும் ஃபோன்லேயும் பேசினாங்க. அவங்க சொல்கிறாங்க, சார் எங்கள் ஸ்கூலில் மொத்தம் 45 டீச்சர் இருக்கும் சார். இந்த 45 டீச்சருக்கு பேர்லேயும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. கரெக்டாக 31 அன்னைக்கு எங்கள் சம்பளம் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் எல்லாருடைய செக் புக்கும் செல்ஃப் சைன் பண்ணி மேனேஜ்மெண்ட் வாங்கி வச்சுருவாங்க. 31 அன்னைக்கு ஃபுல் சம்பளத்தை கிரெடிட் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் போயிட்டு அந்த செல்ஃப் செக்கை வச்சு வித்ட்ரா பண்ணிவிடுவாங்க. இந்த என்டையர் 30,000 வித்ட்ரா பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு 20,000 ரூபாய் எங்களுக்கு கொடுப்பாங்க. 10,000 ரூபாய் மேனேஜ்மெண்ட் போயிடும். கணக்கு பிரகாரம் 30,000 ரூபாய் கட்டியாச்சு பேங்க்கில். ஆனால் கேஷை ட்ரா பண்ணி எங்களுக்கு கையில் கிடைக்கிறது 20,000 ரூபாய் சார். என்ன சார் செய்யலாம்? இது ஒரு டீச்சர். இன்னொரு பேரண்ட்டு எழுதுகிறாங்க, எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹையஸ்ட் கிளாஸ் வரையில் ஹால் டிக்கெட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க 3 வருஷமாக. எதுக்கு ஹால் டிக்கெட்னா, ஒவ்வொரு குவார்ட்டர்லி எக்ஸாம்லேயும் ஃபீஸ் கட்டலை அப்படின்னா அந்த ஹால் டிக்கெட்டு பிரின்சிபல் அண்ட் இருக்கும். அந்த ஹால் டிக்கெட் கொடுத்தா தான் கிளாஸில் எக்ஸாம் எழுத விடுவாங்க. அந்த ஃபீஸை கட்டு அப்படின்னு கம்பல் பண்ணுறாங்க. அந்த ஹால் டிக்கெட் பிடிச்சி வச்சுன்னா அவர் எக்ஸாம் எழுத முடியாது. எக்ஸாம் எழுத முடியலன்னா டீடைன் பண்ணுவாங்க. இந்த பயத்தினால இன்னொரு பேரண்ட் அவங்க சொல்கிறாங்க, ஃபீஸ் கட்டலைன்னா என் குழந்தைய காரிடாரில் முட்டி போட வைக்கிறாங்க. இதை நான் சொல்லும்பொழுது ஒத்துக்கிட்ட ஃபீஸை பேரண்ட்ஸ் கட்டணும். கட்டாமல் இருக்குது நியாயம் இல்லை. அதை நான் நியாயப்படுத்தி பேச விரும்பலை. ஆனால் அதே சமயத்தில் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கூடாது. இன்னொரு டீச்சர் அவங்க சொல்கிறாங்க, நான் 3 மாதம் நோட்டீஸ் கொடுத்து நான் வேலையை விட்டு நான் நின்றேன் சார். ஆனால் மேனேஜ்மெண்ட்டு என் சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் நோட்டீஸ் பீரியட் கொடுத்து தான் வெளியில் வந்தேன். ஆனால் 3 மாதம் சம்பளத்தை வச்சுட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வருது சார். அந்த சர்டிஃபிகேட்டை கையில் பிடிச்சிட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. எத்தனையோ முறை போய் கேட்டுட்டேன், என்ன செய்கிறது சார்? அது தவிர டீச்சர்களை கூப்பிட்டு பயமுறுத்துறது, டார்ச்சர் பண்ணுறது, விக்டிமைஸ் பண்ணுறது. இது தவிர இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு விதத்தில் தப்பு பண்ணுறவங்க காரணம். ஆனால் அந்த தப்பு பண்ணுறதை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அவங்களும் இதுக்கு ஒரு அளவுக்கு உடந்தைன்னு நான் சொல்லுவேன். ஒரு டீச்சரை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, டெர்மினேட் பண்ணுறாங்கன்னா மற்றவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களன்னா அவங்களுக்கும் இது என்றைக்கானா ஒரு நாள் நடக்க போகுது அவங்க உணர்றாங்களான்றது கேள்வி. ஆனால் அதே சமயத்தில் தப்பு பண்ணால் தண்டிக்கப்படணும். அது தப்பு கிடையாது. அதுதான் சிபிஎஸ்சி ரூல்ஸு, அந்த டீச்சர்ஸ் சர்வீஸ் கண்டிஷன் ரூல்ஸ் எல்லாம் கிளியராக சொல்லுது. தப்பு பண்ணால் அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் சிஓடி உத்தரவின் பேரில் சஸ்பெண்ட் பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம், டெர்மினேட் பண்ணலாம், என்னோட பண்ணலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் உண்டு. அதுக்காக சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட்டை வெளியில் நிற்க வைக்கிறாங்கன்னா மற்ற 10 பேரண்ட்டு போய் கேட்கணுமா வேண்டாமா? ஒரு 10-20 டீச்சர்களும் பேரண்ட்ஸை போய் கேட்டோமானா மறுநாளைக்கு அது மாதிரி அந்த இன்சிடெண்ட் நடக்காது. ஒரு நிறுவனங்களை பொறுத்தவரையில் ஒரு ஆப்ரேட்டரை அனாவசியமாக சஸ்பெண்ட் பண்ண முடியாது, டெர்மினேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்காக நான் பள்ளிக்கூடத்தில் அமைப்பு வேணும்னு நான் சொல்லலை. உங்கள் உரிமைக்கு நீங்கள் குரல் கொடுக்குறீங்களான்றது தான் முக்கியம்.
there should be no exploitation. ஒரு டீச்சரை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா மற்றவங்களாம் வெறுமனே இருந்தால். ஆனால் பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய இந்த அநீதிகளை கேட்பதற்கு யாருமே இல்லை அப்படின்னா we are getting into a very serious situation. அதற்காகத்தான் இந்த பதிவு நான் போடுறேன். உங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் டிஓ ஆஃபீஸ் உண்டு. தனியார் பள்ளிக்கூடங்கள், அது சிபிஎஸ்சி இருந்தாலும் மெட்ரிகுலேஷன் இருந்தாலும், டிஇஓ அண்ட் சிஇஓ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் ஸ்கூல். ஸோ உங்கள் உரிமைக்காக குரல் கொடுங்க. யாருடைய சண்டை போட வேணாம், அவமரியாதையை பேச வேணாம், எதிர்த்து பேச வேணாம். ஒருத்தருக்கு தப்பு நடக்குதுன்னா அதை மற்றவங்க தட்டி கேட்டால் தான் நியாயம் கிடைக்கும். இந்த பதிவினுடைய இறுதியாக ஒரு கதை. ரொம்ப நாளைக்கு முன்னால் நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம். ஒரு ஊரில் ஒரு குடியானவன் இருக்கார். அந்த குடியானவன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 4 மகன்களை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு ஒரு 4 சிறிய சிறிய கட்டைகள், சுள்ளின்னு சொல்லுவாங்க, அதை 4த்தையும் ஒன்றா கட்டி உடைக்க சொல்லி சொல்கிறாங்க. ஒருத்தனை கொடுக்குறேன், உடைக்க பார்க்குறாரு, முடியல. இன்னொரு மகன்கிட்ட கொடுக்குறாரு, உடைக்க பார்க்குறாரு, முடியல. 3ஆவது மகன் முடியல, 4ஆவது மகன் முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த குடியானவன், அந்த 4 குச்சிகளையும் தனித்தனியாக ஆக்கி ஆளுக்கு ஒன்று கொடுத்து உடைன்றாங்க. எல்லோரும் உடைச்சிடுறாங்க. அவர் சொல்கிறாரு, பா எனக்கு வயசாகிடுச்சு, எத்தனை நாள் இருப்போன்னு தெரியாது, நீங்கள் 4 பேரும் ஒத்துமையாக இருந்தால் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு தப்பு வரும்போது ஒருத்தர் எனக்கு என்னன்னு இருந்தீங்களான்னா இப்போ என்ன நடந்ததோ அப்படி தான் உங்களுக்கு நடக்கும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சமுதாயம், அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினர்களும் உரிமைக்காக அவங்க குரல் கொடுக்கணும். போராடணும்னு சொல்லலை, குரல் கொடுக்கணும். அப்போ தான் இந்த சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உரிமை சம்மந்தப்பட்டோ படிப்பு சம்மந்தப்பட்டோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தானா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அடுத்த எபிசோடில் அதை பற்றி நான் கவர் பண்ணுறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.